அது மேல படாது மேல படாது இப்படி இப்படிடா இப்படி பாரு ஃபுல்லா அங்க வைக்காத கைய இங்க இப்படி இப்படி இந்த இப்படி ஏய் இங்க கட்டவில்லை இப்படி இப்படி இங்க வத்தோட போரு அப்படிதான் இங்க வத்தோட இப்படி அப்படி பேசுங்க நாடக ஜாதியிலேயே பேடியானவள் இருக்கின்றாலே நதினம் கற்றுக் கொண்டிருக்கிறவர் அந்த பேடியானவளை அவரை கூட்டி அனுப்பினால் மாடு திருப்பி வந்துருவாங்கம்மா. பேடி அனுப்பினால் நம்முடைய நாடக சாலையிலே நடினம் கற்றுக் பேடியானவள் சொல்லுவாளா ரதம் ஓட்டுவாளா நீ என்ன புதுமை பேசுறாய் அந்த பேடி தன்னையே சாதனம் நடத்த அந்த பேடி தன்னையே சாதனம் நடத்த அவர் வல்லவார் என்று இருக்கிறது. ஏடியானவள் ஆணிலும் பெண்ணிலும் கூட்டு இல்லாதவள் போய் ரதம் நடத்துவாளா வரை போய் சொல்லிவிட்டு வேற ஏதாவது சொல்லுமா எந்த மன்னாரும் மெச்சகே ரதம் போட்டே கெடி நாட்டே மிக தேர்த்தியானவள் எந்த மன்னாரும் மெச்சகே அவளுடைய பலமும் அவளுடைய தீரமும் யாருக்கும் தெரியாதுமா. பசுமந்தங்களை ஓட்டி வருவாருமா திருப்பி வருவாருமா வருவாள். நீங்கள் பேடி சமத்தேன் என்றுமே அவள் போய் பேடியானவள் ஓட்டுவார் வீரத்திலும் சிறந்தவர் அப்படி என்று சொல்லுகிறீர்கள். இதை என்னால நம்ப முடியலம்மா. நான் சொல்வதை கேளுங்கள். வேறு யாராகிலும் இருந்தால் சொல்லுங்களம்மா. மகனாகிய உத்தரகுமாரன் ஆசைப்படுகிறார். அவன் சின்னஞ்சிறு பாலகன். அவன் சென்றால் அவனையும் பாதுகாக்க வேண்டும், ரதத்தையும் ஓட்ட வேண்டும். இது ரெண்டு பேர்த்தையும் காப்பாத்துற மாதிரி ஆளு சொல்லுமா. அம்மா போனவே ரதம் ஓட்டே கெடி நாட்டே மிக தேர்த்தியானவள் அம்மா வாழை போனவே
எவரவருக்கு ஈடாகுமோ எனக்கு பண்றவே அவளை போல இந்த புவியில் யாரும் கிடையாது. ஆமா, அவர் வீரமும் அவர் பலமும் அவளுடைய சிந்தனையும் யாருக்குமே வராதுமா. அவள் அம்மா சாதாரணமா நினைக்க வேண்டாம். நீங்கள் சொல்வதை பார்த்தால் எனக்கு கொஞ்சம் மன சந்தோஷமாக இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட நாடக ஜாலையிலே இருக்கக்கூடிய பேடியை யார் அழைத்து வருவது அவரை எப்படி அவரிடத்திலே தெரிவிப்பது? எனக்கு ஆதரவாக அவரை அழைத்து வருவது யாரம்மா? நான் போறேமா, அவளிடம் போய் சொல்லி அவரை நான் அழைத்து கொண்டு வரமா. அப்படியானால் சீக்கிரமாக நாடக சாலைக்கு சென்று என் மகனாகிய உத்திரனுக்கு தேர் ஓட்ட வேண்டும், நீங்கள் சாரதியாக போக வேண்டும் என்று சொல்லி அழைத்து வாருங்கள் அம்மா. அதோ பேடியானவள் செல்ல கூடமா ஒழுங்கா எடுக்க தெரியாது உனக்கு. உத்தமி மரமும் கண்டேன், உத்தமி மரமும் கண்டேன், அயலான விழி துலங்கார்த்தனார். ஏன் வர அப்படியே ஏன் வர அவங்கள்ட்ட கொடுத்துட்டு மூஞ்சி தெரியுற மாதிரி இருக்கு. அங்க போய் வர்றாங்க நம்பிக்கை அப்படியே அப்படியே உங்க பின்னால வைக்காத கையோட தட்டி முட்டை போ இப்படி வர்றா இங்க வர என் நேரில் எப்படி அப்புறம் மூஞ்சி தெரியும். ஐயா வணக்கம் வணக்கம். என்னடா இது சேவகா? என்னடா இது வந்து அந்த பக்கம் போனா சேவகான்னு சொல்லுது, இந்த பக்கம் வந்தா காதி அம்மான்னு சொல்லுது. இது வேலை அதா இருக்குமோ? என்னவா இருக்கும் ஒண்ணுமே புரியலையே. என்னடா அப்படி பாக்குது? என்னடா காதிங்குது சேவகாங்குது என்ன? இந்த பக்கம் உனக்கு நல்ல நேரம் உன் பக்கம் வந்தா நல்லா கொஞ்சம் என் பக்கம் தான் மிரட்டுது. மாட்டிக்கிட்டியா இப்ப உன் பக்கம் மிரட்ட பாரு. இது வந்து மாத்தி மாத்தி பேசு கோடாங்கி 12 மணி 6 மணி பேய் அடிக்கிறான். அந்தாட போனா சேவகா, இந்தாட வந்தா தாதி. மாத்தி மாத்தி பேசுது. நீ நடுந்து நீ ஆம்பளை பக்கம் இருந்துக்க, நான் பொம்பளை பக்கம் தான் நான் வந்து இருப்பேன். ஆமா, நான் எங்க இருக்கு? நீ நடுவந்திரு. நடுவால இருக்கேன். இனியாது 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 ஏகாந்தம் இனியாது ஏகாந்தம் இனியது அதபட இனியது அதை விட இனியது ஆதியில் தொழுதல் ஆதியில் தொழுதல் அதபட இனியது அதை விட இனியது அறி உள்ளவரிடம் சேர்தல் அறி உள்ளவரிடம் சேர்தல் அதபட இனியது அதை விட இனியது அறி உள்ளவரை ஆமா கனவிலும் கனவிலும் நினைவிலும் நினைவிலும் காண்பதே மகா அறிவு. காண்பதே மகா அறிவு. அப்பேற்பட்ட
அறிவுள்ளோர் அமர்ந்த கல்விகளை கற்றுணர்ந்த கண்ணா ஜனபாகில் அமர்ந்த சபையும் பாகத்தவனே நான் யார் எப்பேற்பட்டவன் என்ன விளக்கம் தெரியாமல் ஒரு பக்கம் போனா பொண்ணா பேசுறீங்க, இன்னொரு பக்கம் போனா ஆனா பேசுறீங்க. எனக்கு ஒண்ணும் புரியலையே. எப்படி எப்படி விளக்கம்? நாமயஜால பெண்களுக்கு சத்தியமே தருகிற சுவாமின நித்தனம் நடினம் கற்பித்து வரக்கூடிய ஆமாங்க ஆணும் பெண்ணும் இல்லாமல் வேடி நாயகம் புரிந்து கொண்டேன். காலங்களிலே குரு தட்சணைக்காக பாஞ்சால தேசம் சென்று பாஞ்சால மன்னனை மடலோடு மடல் வெளிய சேர்க்காலிலே கட்டி வந்தவர் சேர்க்காலிலே கட்டி ஆமா இழுத்து வந்தவர். அது மட்டும் இல்லை மீண்டும் பாஞ்சால தேசம் சென்று பழையால வில்லை வளைத்து பாஞ்சாலிய மாலை சூடியவள் இல்ல. இதெல்லாம் நான் எப்படி நம்புறது? கொஞ்சம் பார்த்தா அதுலயும் இல்லாம இதுலயும் இல்லாம நடுச்சன்றா நிக்கிற மாதிரி தெரியுது. நீ போய் பாஞ்சாலி வில்லிய வளர்த்து பாஞ்சாலி திருமணம் செய்தோம்னா எப்படி நாங்க நம்புறது? பாஞ்சாலி திருமணம் செய்தவள். ஆமா, அது மட்டும் கிடையாது. பரமனோடு என்ன எப்படி பரமனோடு தபம் செய்து மற்பார் போராடி தெரியலையே. நீங்க சுடத்த மட்டும் தான் காது கேட்குது. அப்பேற்பட்ட பரமனோடு மற்போரில் போராடி ஆடி சிலை முகமாலும் பசுமதி அஸ்திரமும் பெற்ற அருளை கொண்ட ஆணும் பெண்ணும் இல்லாமல் அல்லியாகிய வேடியாகிய நான் தான் அர்ஜுனன். அடிச்சா மண்டகனா சொல்றோம். என்னது அர்த்தம்? அர்ஜுன மகாராஜா எப்பேற்பட்டவர், என்ன அழகு, 32 அழகு படுக்கணும் கேள்விப்பட்டிருக்கிறோம். நீங்க என்னவே அதுலயும் கூட்டல பாத்திருக்கியா? பாக்கலையே, பாத்துருந்தா அப்புறம் கேள்விப்பட்டு ஆமா முன்னிலும் பின்னழகு முதுகிலே மச்சரேகை நாவில் நட்சத்திரம் பள்ளி பரிசுவனை பாதத்தில் செந்தாமரை தொப்பில் அமர்ந்த கலசம் முயங்காலில் முத்துமாணி பாதத்தில் செந்தாமரை பார்வையோ பார்வை. அவர் பார்வைப்பட்டவை எந்த பொம்பளையும் மயங்காத பொம்பளும் மயங்கி நிற்பாங்க. அப்பேற்பட்ட அழகுபடுத்துறாச்சு அர்ஜுனா. நீ என்ன ஆணும் இல்லாம அழியா வந்திருக்கிற? நீ வந்து நான் எப்படி வந்திருக்கேன்? எதுவுமே கூட்டு இல்லாம நீ அர்ஜுனன் சொல்றியா? எப்படி எடுத்துக்கிறா? சரியா அவன் துண்டிய அதுகள் அந்த வீரரை மடித்திட அவர் கண்கூட அந்த கை காட்டி கண்ணனை மனதில் பெரியப்பார்
பிள்ளைகளாகி துரியோதனாதிகளே கிடக்கும் சின்ன வழியிலே கல்விச்சாலை ஏற்பட்ட விகிதோரை உருவாக வைத்துக் கொண்டு பாதகனாகி துரியோதனன் எத்தனையோ செய்தார் நடக்கும் வழி நச்சு நாட்டினான் குலைக்கும் குளங்களிலே குருசை நாட்டினான் உண்ணும் சாதத்தில் விஷத்தை கலந்தான் படிக்கும் வாயிலே பாம்பலை விட்டார் ஐவராஜாக்களை கடிக்கு செய்தான் இதெல்லாம் பகவானாகி நாராயண அருளினார் தப்பித்து பிழைத்து அரைக்கு மாளிகை தப்பித்து முன்னூத்தி மங்கலம் சென்று அலையாத வில்லை விளக்கு பாஞ்சாலிய மாலை சூடி மீண்டும் வந்து தந்தையாகிய அதுதான் பல்ல பள்ளமாகுவோம் இப்படி விசித்திரமாக இதை பார்த்த துரியோதனன் போராமை கொண்டு சூது மகனை ஆடி அவன் மகனாகிய லட்சுமகுமாரனுக்கு பூணு கல்யாணம் வரவேற்று நாடு ராஜ்யம் 30 மணிவோடு அண்ணாக்களாக பிரித்துக் கொண்டார் 12 வருஷம் வனவாசம் கழித்து வந்தால் உங்களுக்குரிய பாகத்தை தருகிறேன் கட்டாய். ஆனால் அருகில் இருந்தான சண்டாளன் சகினி சண்டாளன் அவன் அவனுக்காக 12 மாதம் ஒரு வருடம் உயிரோடும் உயிரோடு சுய உருவத்தோடும் எனக்கு கேள்விப்பட்டால் மீண்டும் 12 அவன் திறமையை கொண்டு முதல் சூரிய மனம் வரும்போதுதான் வேதவியாசன் முன்னால் வந்தார். குருவாகி வேதவியாசன் முன்னால் வந்தார். அவர் பாதாத்தி பணிந்து சுவாமி எங்களை நாடி வந்த காரணம் என்ன? ஆனால் சூரியனுக்கு உங்களுக்கு பகை மூண்டு விட்டது. அந்த பகையை வெல்ல வேண்டுமானால் பரமேஸ்வர கடவுளை கோரி தபம் செய்து சிலை முக வாழும் பசுபதி அஸ்திரமும் தெய்வத்துடைய துணைகள் உங்களுக்கு கிடைக்கும். இருந்தால்தான் பகையை வெல்லலாம் அப்படின்னு உரைத்தார். என்ன அதை கொண்டு அரமனோடு மற்றோடு போல் ஆடி அஸ்திரமும் பெற்றீங்க. பாஞ்சாலிய மனம் புரிகிறேன். இப்படியா இது மட்டும் இல்லை. ஆனால் 12 நாளாகத்தானே மாமாவாகிய கோபாலக்கண்ணன் அருளாலும் அப்படி வாழ் பெற்று வந்து அஸ்திரம் பெற்று வந்து நாங்கள் இருக்கும் போதுதான் நந்தையா எதிரனுக்கு 3.5 கோடி நிவேத காலகர் 60,000 அவினர்களும் இவைகள் கொடுத்துள்ளார். அவரை வெல்வதற்காக நான் சென்று என்ன 3.5 கோடி நிவேத காலகரையும் 60,000 அவினர்களையும் கொன்று குவித்தேன். அதை பார்த்த தந்தை மனமகிழ்ந்து எனக்கு அமராவதி நடக்கூடிய பொன்னுலகத்தை முடி சுட்டினார். அதுதான் கிரிகடன் புண்டாண்டு கிரீடி என்று பெயர். அப்படி அந்த சபையில் அமர்ந்தவுடன் தினந்தோறும் வழக்கத்தை போல் தந்தையாகி இந்திரனுக்கு நாட்டியம் ஆடுவது வழக்கம். அதே போல எனக்கும் நான் அமர்ந்தவுடன் ரம்பை ஊர்வசி திலோதனன் சொல்லக்கூடிய நாட்டியம் ஆடினார்கள். ஊர்வசி அவனால் பார்த்து என் அழகை பார்த்து என் மேல் ஆசைப்பட்டாள். அம்மா என் தந்தைக்கு நாட்டியம் ஆடக்கூடியவர்களுக்கு தாயாக வேண்டும். ஒன்னோடு நான் இணங்க மாட்டேன் அப்படின்னு மறுத்தேன். அர்ஜுனா இப்படி 32 அழகு இருப்பதனால் என்னோடு இறங்குவதற்கு நீ மறுத்தாய். எனக்கு உதவாத தியாகம் வேற எந்த பெண்களுக்கு உதவப்படாது. ஆணும் பெண்ணும் இல்லாமல் சாபத்தை கொடுத்தார். அந்த சாபத்தை பெற்றவன் தந்தையாகி இதில் ஓடி வந்து அர்ஜுனா பெறப்பட்ட வளங்கோலம் அப்படின்னா நல்ல விஷயம் பண்ணபோது அழகுபட தச்சுனுக்கு இப்படி ஒரு அசிங்கமான உருவத்தை கொடுத்து விட்டாயே. இதை மாற்றி மாமாவாதி கோபாலக்கண்ண மாட்டா அர்ஜுனா இது உனக்கு தேவைப்படும். ஆமா வேண்டும் போது வரவும் வேண்டாத போது போய்விடும் மறுசாபம் முடிந்தார். அதுதான் 5வது வருஷம் வரும்பொழுது இப்படி ஒரு உருவத்தை மாற்றி மற்ற நாட்டில் அடையாளம் கொண்டோம். எனக்கு எந்த பக்கம் மிஸ்திரி வடிவம் எந்த பக்கம் புருஷ வடிவம் எப்படிங்க? புருஷ வடிவம்
உருவமும் இடது பக்கம் பெண் உருவமும் இடது பக்கம் ஆமாங்க பெண் உருவம் பார்த்தாவே வலது தெரியும் பக்கம் ஆண் உருவமும் படில்லா உருவத்தை மாற்றி மாற்றி பெட்டியில் அடங்கிய சர்ப்பம் ஆ, ஆ. ஒரு சர்ப்பம் பெட்டியில் அடங்கப்பட்டிருக்கு. அப்படியே படுத்தும் அப்படியே அடக்கமா இருக்கும் அதே போல் அஞ்சாத மாசத்துக்கு இடையில் வராம ஆ, ஆ. பொறுமையாத்தானே ஆமா இருந்து ஆ, கழிக்க வேண்டிய அஞ்சாவது மாதம் நேற்றோடு முடிந்து விட்டது. முடிந்து விட்டது ஆமா ஆஹா இன்று ஒரு நாள் மிச்சமாகிவிட்டது. ஆஹா இது எங்களுக்கு சந்தோஷம். சந்தோஷம் தான் அப்பேற்பட்ட நேரத்தில் நேரத்துல ஐயோ வருகிறாள் பார்த்தீங்களா? ஆஹா அவள் வாராள் அரண்மனையை தாண்டி. ஜாலியானவள் ஒரு வருட காலம் ஆ, ஆ. என் முகத்தை அவள் வாராமல் மாறாமலும் அவள் முகத்தை நாங்கள் வாராமல் மாறாமலும் ஒருவருக்கு ஒருவர் நேராக இருந்து பேசாமல் பேசாமலும் சாடமாடையாகத்தான் ஆமாங்க நின்று பேசிக் கொண்டு இருந்தீங்க அப்பேற்பட்டவன் ஆ. வருகும் போது எப்படி தெரியுமா? எப்படி இருக்குது? அவன் கொண்டை குட்டியாவான பள்ளிக்கு இளைஞர் பாடும். கொண்டை குட்டியாவான பள்ளிக்கு இளைஞர் பாடும். ஆனால் இப்பேற்பட்ட நேரத்தில் நேரத்திலே முகமாடு சோர்வையாகத்தானே ஆமா பாஞ்சாலி வருகிறார். வருகிறது பனிமாதா இருக்கக்கூடியவர். ஆமா ஆனா என்ன காரணம் காரணம் ஒன்றும் புரியவில்லை. புரியவில்லை. இருந்தாலும் ஆ. செத்தேரம் மௌனம் சாதித்து சாதித்து பொறுமையாக இருந்து இருப்போம் சிந்திப்போம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் சுவாமி மன்னவா கூப்பிடும் போது ஏதோ மௌனமாக இருக்கிறார். இருக்கிறாரு வாதம் பண்ணிந்த பிறகு ஆ, போய் போய் எழுப்பார். ஆகட்டும். மன்னவா சுவாமி ஏது என்னை பாருங்கள். ஒரு வருஷமாக நீங்கள் வேலையாக இருந்தோம். இப்போ வந்திருக்கிறேன் சுவாமி பாருங்கள். சுவாமியே பாடிவாடே சுவாமி இந்த தேசம்